உலகின் மிக முக்கியமான நரம்பியல் நிபுணர் பிரான்சிஸ் வால்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1885 செப்டம்பர் 19 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் மைக்கேல் சார்ல்ஸ் வால்ஸுக்கும் ரோஸ் லைட் வால்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார். சர் பிரான்சிஸ் மார்டின் ரவுஸ் வால்ஸ். இவர் கூட பிறந்தவங்க 2 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு கம்பெனி டைரக்டராக இருந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு நிறுவனத்தில் இயக்குனராக பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஒரு நர்சிங் ஏஜென்சியோடைய ஃபவுண்டராக, அதாவது நிறுவனராகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பிரான்சிஸ் வால்ஸ் சிறு வயதிலிருந்தே புதிய புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுலையும் கதைகள் கேட்குறதுலையும் ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1890ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பிரான்சிஸ் வால்ஸுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது பிரான்சிஸ் வால்ஸ் செப்டம்பரில் பிறந்திருந்தனால 1890ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பிரான்சிஸ் வால்ஸுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு சர்ச் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு தேவாலயத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. அங்கே 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து 1890ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பிரான்சிஸ் வால்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது பிரான்சிஸ் வால்ஸ் தியாலஜி, இறையியல், அதுக்கப்புறம் அரித்மெட்டிக், எண் கணிதம், இது போன்ற பாடங்களை படித்து வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்டரி, வரலாறு, இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் பிரான்சிஸ் வால்ஸ் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1895ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் பிரான்சிஸ் வால்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த சர்ச் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தனால தொடர்ந்து அங்கே இவருடைய 6th கிரேடில் இருந்தும் பிரான்சிஸ் வால்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சமயம்தான் பிரான்சிஸ் வால்ஸ் கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா 1898ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 12 வயதில் பிரான்சிஸ் வால்ஸ் இவருடைய அந்த 8th கிரேடையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த 1898ஆம் ஆண்டு இந்த இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாண்டுடைய சமர்செட்டில் இருக்கிற பாத்துக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரையர் பார்க் காலேஜ் அப்படின்ற பப்ளிக் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1898ஆம் ஆண்டிலிருந்து பிரான்சிஸ் வால்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் பிரான்சிஸ் வால்ஸுக்கு ஹிஸ்ட்ரி, வரலாறு, அதேமாதிரி லிட்ரேச்சர், இலக்கியம், இந்த 2 பாடங்களில் தான் அதிக ஆர்வம் இருந்து வந்தது. இதன் காரணமாக இவர் இந்த 2 பாடங்களை படித்து ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆரம்பத்தில் பிரான்சிஸ் வால்ஸ் முடிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ முடிவு செஞ்சு அந்த ப்ரையர் பார்க் காலேஜ் அப்படின்ற பப்ளிக் ஸ்கூலில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் தொடர்ந்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் இன்னொரு பக்கம் இவருடைய வீடு, அந்த லண்டனில் இருக்கிற இவருடைய வீடு, அதுக்கு பக்கத்தில் தான் நிறைய மருத்துவர்கள் இருந்தாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான 2 மருத்துவர்கள், ஒருத்தர் சர் வில்லியம் ரிச்சர்ட் கவர்ஸ் அப்படின்றவர், இன்னொருத்தர் ஜான் ஹஃப்லிங்ஸ் ஜாக்சன் அப்படின்றவர். ஃபஸ்ட்டு சொன்ன அந்த சர் வில்லியம் ரிச்சர்ட் கவர்ஸ் வில்லியம் கவர்ஸ் அப்படின்னு சாட்டம் அழைக்கப்படுவாங்க. இவர் 1845ஆம் ஆண்டு பிறந்தவர். அதே மாதிரி ஜான் ஹஃப்லிங்ஸ் ஜாக்சன் அப்படின்ற இந்த ஒரு நரம்பியல் நிபுணர், இவர் 1835ஆம் ஆண்டு பிறந்தவர். இவங்க 2 பேருமே லண்டனில் பிரான்சிஸ் வால்ஸோடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் குடியிருந்தாங்க. இந்த 2 பேருமே தலை சிறந்த நரம்பியல் நிபுணர்களா, நியூராலஜிஸ்டா இருந்து வந்தாங்க. ஸோ அவங்களுடைய அறிமுகம் பிரான்சிஸ் வால்ஸோடைய அப்பாவுக்கு கிடைக்குது. ஏன்னா பிரான்சிஸ் வால்ஸோடைய அப்பா ஆரம்பத்தில் ஒரு நிறுவனத்தில் இயக்குனராக இருந்தாலும் பிற்காலத்தில் அவரே ஒரு நர்சிங் ஏஜென்சியை நிறுவி அதை நடத்தி வந்தாங்க. அதன் மூலமாக அந்த 2 நபர்களுடைய அறிமுகம் கிடைக்குது. அப்போ அந்த 2 நபர்கள்கிட்ட பிரான்சிஸ் வால்ஸ் இந்த மாதிரி அங்கே சமர்செட்டில் இருக்கிற பாத்தில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் டீச்சர் ஆக போகிறாங்க அப்படின்ற சொல்கிறாங்க. ஆனால் உங்களுடைய பையனை நீங்கள் மருத்துவர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அறிவுரையை அந்த 2 பேரும் பிரான்சிஸ் வால்ஸோடைய அப்பாட்ட கொடுக்குறாங்க. அந்த அறிவுரையை கேட்ட பிரான்சிஸ் வால்ஸோடைய அப்பா உடனடியாக பிரான்சிஸ் வால்ஸ்கிட்ட நீ மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு இவர்கிட்ட தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஓராண்டு படித்தா போதும் இவருடைய ஹையர் எஜுகேஷனை
அந்த ஒரு ப்ரேயர் பார்க் காலேஜ் அப்படின்ற பப்ளிக் ஸ்கூலில் முடிச்சிட முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே பாதியிலேயே 1901 இவருடைய படிப்பை இவருடைய அப்பா வந்து அந்த ஒரு பப்ளிக் ஸ்கூலில் நிப்பாட்டிட்டு அந்த இங்கிலாந்துடைய சமர்செட்டில் இருக்கிற பேத்தில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கே இவருடைய அப்பா இவரை வரவழைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லண்டனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்கூல் அங்கே இவரை 1901 இவருடைய ஹையர் எஜுகேஷனை தொடர்ந்து படிக்க வைக்கிறதுக்காக சேர்க்கிறாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்கூல் அங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்து லண்டனுடைய ஃப்ராக்னல் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. குறிப்பாக லண்டனில் இருக்கிற ஹாம்ஸ்டட் அங்கே இருக்கிற ஃப்ராக்னலில் இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்கூல் அப்படின்றது இருக்குது. ஸோ அங்கே 1901 ஜாயின் பண்ணி அடுத்த ஓராண்டு ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1902 ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்கூலில் இவர் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது இது வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான். இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அடுத்த ஓராண்டு யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்கூலில் இவர் வந்து தொடர்ந்து படிக்கிறாங்க. இது ஒரு ப்ரைவேட் டே ஸ்கூல். ஸோ அங்கே தொடர்ந்து படித்து 1903 ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரான்சிஸ் வால்ஸோடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஃபிட்ஸ்ரூவியா அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்கே வர சேர்க்கிறாங்க. அது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் தான் ஃப்ரான்சிஸ் வால்ஸை இவருடைய அப்பா சேர்க்கிறாங்க. அங்கே சேர்ந்து ஃபஸ்ட்டு ஓராண்டு ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ்லாம் எடுத்து படித்தாங்க. மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாம் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து எடுத்து படித்தாங்க. அதில் இவருக்கு வந்து ஃபிசியாலஜி உடலியலில் அதிக ஆர்வம் ஏற்படுது. உடலியல் ஃபிசியாலஜி அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இருதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரியான உடல் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது. இது வந்து மருத்துவ பாடத்திட்டத்தில் மெடிக்கல் கரிக்குலமில் வரக்கூடிய ஒரு பாடம் தான். அதில் தான் ஃப்ரான்சிஸ் வால்ஸுக்கு நிறைய ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதோட அஃபிலியேட்டான அதுக்கு பக்கத்திலேயே யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அப்படின்னு ஒரு கல்லூரியும் இருக்குது. ஸோ அங்கே 1904 ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி இவர் வந்து பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பர்டிகுலராக ஃபிசியாலஜி உடலியலை தான் இவர் வந்து மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்லையும் யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் 2 இடத்துலையும் இவர் எம்பிசிஹெச்பியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்பிசிஹெச்பி அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்லோரிஸ் செரிஜே அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே வந்து இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்லையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் 2 இடத்துலையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டுமே ஒன்றை தொடர்புடையது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றும் வந்து அந்த ஃபிட்ஸ்ரூவியால் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே இவர் வந்து தொடர்ந்து படித்தாங்க. அதுக்கப்புறம் 1908 இவருடைய கிட்டத்தட்ட இவர் 22-23 வயதில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து ஃபிசியாலஜியில் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் இருந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தொடர்ந்து அதுக்கப்புறம் இவருடைய மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மெடிக்கல் கரிக்குலம் அதாவது மருத்துவ பாடத்திட்டங்களா இவர் அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், அதுக்கப்புறம் பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை தான் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான்
சார்ல்ஸ் ஷேரிங்டன் அப்படின்ற ஒரு தலை சிறந்த ஒரு நியூராலஜிஸ்ட். அவருடைய ஒரு புத்தகம் இன்டகிரேட்டட் ஆக்ஷன் ஆஃப் பிரெயின் அப்படின்னு சொல்லி ஒன்று. இது வந்து 1906ஆம் ஆண்டு அந்த சார்ல்ஸ் ஷேரிங்டன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது 1908 காலகட்டத்தில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு நியூராலஜியில் ஆர்வம் ஏற்படுது. ஸோ அவர் வந்து இன்டகிரேட்டட் ஆக்ஷன் ஆஃப் நியூரோஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. அதை படித்ததுக்கப்புறம் இவருக்கு நரம்பியல்ல ஆர்வம் ஏற்படுது. இதனால் இவர் வந்து கூடுதலாக மருத்துவ படிப்பின் போது நியூரோஃபிசியாலஜி நரம்பு உடலியல், அதுக்கப்புறமா நியூரோ சர்ஜரி நரம்பு அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் கிளினிக்கல் நியூராலஜி மருத்துவ நரம்பியல், ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1910ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 24-25 வயதில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து அந்த MBCSB மெடிசனே பேச்சுலரஸ் சர்ஜரி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து முடிக்கிறாங்க. இப்படி இந்த UCH யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்லையும் படித்தா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து டிகிரி வழங்கப்படும். ஏன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அதோடைய கீழே வரக்கூடியது தான் யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல், யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் எல்லாம். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து இவருக்கு வந்து MBBS வந்து இவருக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறமா ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து அதே யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் 1910ஆம் ஆண்டிலிருந்து சர் விக்டர் ஹோர்ஸ்லி அப்படின்ற ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர், அவருக்கு கீழே ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இந்த MBBS முடித்த உடனடியாக இவர் ஒரு மருத்துவராகவோ அறுவை சிகிச்சை நிபுணராகவோ நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஃப்ரான்சிஸ் வால்ஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் ஒரு மருத்துவராகவோ அறுவை சிகிச்சை நிபுணராகவோ தகுதி பெற முடியும். இதுக்காக தான் அதே யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சர் விக்டர் ஹோர்ஸ்லி அப்படின்ற சர்ஜனு கீழே இவர் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணி சர்ஜிக்கல் ட்ரைனிங் அறுவை சிகிச்சையில் பயிற்சியை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் அதே காலகட்டத்தில் இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான MD டிகிரி அதையும் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தொடர்ந்து 1911ஆம் ஆண்டு இவருடைய ஹவுஸ் சர்ஜனாக சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை சர் விக்டர் ஹோர்ஸ்லிட்டருந்து இவர் வந்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து நேரடியாக அதே லண்டனில் இருக்கிற குயின் ஸ்கொயர் அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஃபார் பேரலைஸ்ட் அண்ட் எபிலெப்டிக், அது இன்றைய காலகட்டத்தில் நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஃபார் நியூராலஜி அண்டு நியூரோ சர்ஜரி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே இவர் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸராகவும் ஜாயின் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே மருத்துவத்தில் பயிற்சி. குறிப்பாக இவர் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட் நரம்பியல் நிபுணர் ஆவதற்கான பயிற்சி. ஏற்கனவே இவர் பயிற்சி பெற்றது ஒரு ஹவுஸ் சர்ஜனாக அறுவை சிகிச்சை நிபுணர் ஆவதற்காக பயிற்சி பெற்றாங்க. இப்போ நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஃபார் நியூராலஜி அண்ட் நியூரோ சர்ஜரியில் ஒரு நியூராலஜிஸ்ட் ஆவதற்கு உண்டான ஹவுஸ் ஃபிசிஷியனாகவும் ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸராகவும் இவருடைய பணியை தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1912ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 27 வயதில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து குயின் ஸ்கொயரில் இவருடைய பங்களிப்பை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது லண்டனில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை 1913ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து பெறாங்க. ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய மெம்பர்ஷிப்பை பெறுறது மருத்துவத்தில் டிப்ளமோ பெற்றதுக்கு சமம். ஸோ மெம்பர்ஷிப் பெறாங்க. மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1913ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து பெறாங்க. இந்த நிலையில தான் 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப் போரானது தொடங்குது. இந்த முதல் உலகப் போரின் போது ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு, அது வந்து நிறைய மருத்துவர்கள் வந்து சேர்ந்தாங்க. ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. இது வந்து போரில் ஈடுபடக்கூடிய சோல்ஜர்ஸ், இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், அதுக்குண்டான மருத்துவ சேவைக்காக உருவாக்கப்பட்டது
இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. ஸோ அதில் நிறைய மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட், அது மாதிரி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து 1915ஆம் ஆண்டு அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஒரு கன்சல்டிங் நியூராலஜிஸ்டாக, ஒரு ஆலோசனை நரம்பியல் நிபுணராக ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி நரம்பு சார்ந்த பிரச்சனை அந்த இராணுவ வீரர்களுக்கு ஏற்படும் போது அதை தவிர்க்கிறதுக்கு இவர் வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்குண்டான ஒரு கன்சல்டிங் நியூராலஜிஸ்டாக தான் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இவர் ஜாயின் பண்ணாங்க. உடனடியாக அந்த 1915ஆம் ஆண்டு ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் தரப்பில் இருந்து ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஈஜிப்தில் இருக்கிற அலெக்சாண்ட்ரியாவுக்கு அனுப்பப்படுறாங்க. அங்கே போய் இவர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்து டிஃப்தீரியா அப்படின்ற நோயானது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு இராணுவ வீரர்களுக்கு நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை பாதித்தது. ஸோ அது எதனால் ஏற்படுது, அதை எப்படி தடுக்கணும், அது ஏற்பட்டால் எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அந்த ரிசர்ச் எல்லாம் அந்த காலகட்டத்தில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து மேற்கொள்ள தொடங்கினாங்க. இது மட்டும் இல்லாமல் பெரி போன்ற ரொம்ப கொடுமையான நோய்கள், நரம்பு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் பற்றி கூட ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் இவருடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்குறாங்க. இந்த நிலையில் தான் அலெக்சாண்ட்ரியாவில் 1916ஆம் ஆண்டு பெர்தா மேரி டெனஹி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறாங்க. இவங்க வந்து அயர்லாண்டை சேர்ந்தவங்க, ஒரு காரியத்துக்காக எகிப்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ சந்தித்து அவங்கள 1916ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 30-31 வயதில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து 1916ஆம் ஆண்டு அந்த பெர்தா மேரி டெனஹி அப்படின்ற பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஃப்ரான்சிஸ் வால்ஸ் மற்றும் இவருடைய மனைவியான அந்த பெர்தா மேரி டெனஹி வால்ஸ், இவங்க 2 பேருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருந்தது. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரான்சிஸ் வால்ஸ் இவருமே வந்து அயர்லாண்டை சேர்ந்தவர் தான். அதாவது இவர் அயர்லாண்டை சேர்ந்தவர் அப்படின்றத விட இவருடைய அப்பா அம்மா அவங்க வந்து அயர்லாண்டை சேர்ந்தவங்க தான். அவங்க அயர்லாண்டிலேருந்து இங்கிலாந்துக்கு வந்திருந்தப்போ தான் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து பிறந்தாங்க. ஸோ இவர் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கிலாந்தில் இருந்தாலும் இவருடைய அப்பா அம்மா வந்து ஐரிஷ் ஆரிஜின் தான். ஸோ அதனால் அந்த பெண்ணை இவர் வந்து திருமணம் பண்ணாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த காலகட்டத்தில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து நேராக அந்த ஈஜிப்தில் இருக்கிற அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து பாலஸ்தீனுக்கு அனுப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்டில் பல இடங்களுக்கு அனுப்பப்பட்டாங்க. இப்படியே அடுத்தடுத்து ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து தொடர்ந்து பணிபுரிஞ்சாங்க. இவருடைய மனைவியையும் அழைச்சிட்டு போனாங்க. இந்த நிலையில் தான் 1918ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் வால்ஸுக்கும் இவருடைய மனைவியான பெர்தா மேரி டெனஹி வால்ஸ், இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இதுக்கப்புறம் இதே 1918ஆம் ஆண்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப் போரானது முடிவடைஞ்சிருது. முதல் உலகப் போர் 1918ஆம் ஆண்டு முடிவடைஞ்சாலும் ஆர்மி, நேவி, ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் எல்லாமே வந்து 1919ஆம் ஆண்டு தான் டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. அப்போ அந்த டிஸ்பேச்சஸில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 1919ஆம் ஆண்டு போரில் இவர் ஆற்றின பங்களிப்புக்காக இவர் வந்து OBE மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற அந்த ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற கௌரவத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 1919ஆம் ஆண்டு தான் இவருடைய மனைவியையும் அந்த ஆண் குழந்தை, கை குழந்தையும் அழைச்சிட்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறமா உடனடியாக குயின் ஸ்கொயரில் இருக்கிற அந்த நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஃபார் நியூராலஜி அண்ட் நியூரோ சர்ஜரி அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சின்ன சின்ன ரெஜிஸ்ட்ரார் மாதிரியான பொறுப்புகள். அதுக்கப்புறம் 1920ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1913 மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, இப்போ ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1920ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து பெறாங்க. அதே 1920ஆம் ஆண்டு தான் ஃப்ரான்சிஸ் வால்ஸுக்கும் இவருடைய மனைவியான பெர்தா மேரி டெனஹி வால்ஸ், இவங்க 2 பேருக்கும் ரெண்டாவதாக இன்னொரு ஆண் குழந்தை பிறந்தது. ஸோ மொத்தமாக ஃப்ரான்சிஸ் வால்ஸுக்கும் இவருடைய மனைவியான பெர்தா மேரி டெனஹி வால்ஸ், இவங்க 2 பேருக்கும் 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. இது இவருடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1921ஆம் ஆண்டு நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஃபார் நியூராலஜி அண்ட் நியூரோ சர்ஜரியினுடைய ஒரு ஃபிசிஷியனாக, ஒரு மருத்துவராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக இவர் வந்து இன்சார்ஜாக நியூராலஜியில் தான், நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நியூராலஜிஸ்ட், நரம்பியல் நிபுணராக 1921ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து ஃபிசியாலஜியில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் DSCயும் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்லையே படிக்க தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில்
இவர் வந்து நிறைய கான்சியஸ் சம்மந்தப்பட்ட பிரெயின் சம்மந்தப்பட்ட ரிசர்ச்லலாம் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவருடைய முதல் ஆராய்ச்சியானது மூளைக்கும் மனதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அதேமாதிரி மூளைக்கும் நரம்பு செயல்பாடுகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அது குறித்தெல்லாம் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் இவருடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1924ஆம் ஆண்டு அந்த ஒரு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டிஎஸ்சி அந்த டிகிரியை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்லேருந்து இவர் பெறாங்க, டிஎஸ்சி இன் ஃபிசியாலஜி. அதுக்கப்புறம் அதே 1924ஆம் ஆண்டு இவர் படித்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராகவும் அந்த 1924ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதுகிறாங்க. புத்தகங்கள் எழுதி அதை வந்து வெளியிட தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் இவர் வந்து இந்த ஹியூமன் ரிஃப்ளெக்ஸஸ் அதில் ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. ஹியூமன் ரிஃப்ளெக்ஸஸ் அப்படின்றது வந்து இது வந்து நம்மளுடைய இன்வாலண்ட்ரி ஆக்ஷனை வந்து குறிக்கும். அதாவது இப்போ நம்ம கான்சியஸாக இல்லாமல் நம்ம நினைக்காமலே நம்மளுடைய உடல் ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா அதுதான் வந்து ஹியூமன் ரிஃப்ளெக்ஸஸ் அப்படின்றது. உதாரணமாக இப்போ ஒரு சூடான ஒரு விஷயம் இருக்குது, ஒரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பில் வந்து நம்ம கை நம்மளை அறியாமல் படுது அப்படின்னா பட்ட உடனடியாக நம்ம எடுக்கணும்னு நினைக்காமலே நம்ம கை விருட்டுன்னு இப்படி மேலே வந்துடும். ஸோ இப்படி இன்வாலண்ட்ரியாக நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் தான் வந்து ஹியூமன் ரிஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இதை வந்து ஃபிசியலாஜிக்கல் டேர்ம்ஸில் அனலைஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறதுல ஒரு முன்னோடியாக ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ அது எப்படி நடக்குது, அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, நம்மளுடைய மைய நரம்பு மண்டலம் எப்படி அதுக்கான செயல்பாடுகளை செய்யுது அப்படின்றத இவர் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம நடக்கிறது, பேசுறது, இது மாதிரியான கான்சியஸாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், ஸோ அதுக்கும் நம்மளுடைய மூளைக்கும் உள்ள தொடர்பு அது குறித்தும் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சியாக வந்து இவர் மேற்கொள்ள தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ஒரு ஆலிவர் ஷார்பின் லெக்சரராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது ஒரு மெடிக்கல் லெக்சர். இது வந்து வழங்குறதுக்கு வருடம் தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி 1929 ஃப்ரான்சிஸ் வால்ஸ் தான் வந்து ஒரு ஆலிவர் ஷார்பின் லெக்சரராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து அந்த மருத்துவ விரிவுரையை 1929ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1930 காலகட்டத்தில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து 2 நபர்கள், ஒருத்தர் வந்து கோர்டன் மோர்கன் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நரம்பியல் நிபுணர், இன்னொருத்தர் வந்து ஜேம்ஸ் டெய்லர் அப்படின்னு இன்னொரு நரம்பியல் நிபுணர். இவங்க 2 பேர் கூட இணைஞ்சு ஜான் ஹஃப்லிங்ஸ் ஜாக்சன் அப்படின்னு ஒரு மருத்துவர், இவரும் அந்த ஜான் ஹஃப்லிங்ஸ் ஜாக்சனும் சர் வில்லியம் ரிச்சர்ட் காவர்ஸ், இந்த 2 பேர் தான் இவருடைய அப்பாட்ட இவரை மருத்துவம் படிக்க சொன்னவங்க. அதில் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன வில்லியம் காவர்ஸ் வந்து 1845 to 1915 வரைக்கும் வாழ்ந்தவர். ஜான் ஹஃப்லிங்ஸ் ஜாக்சன் வந்து 1835 1911 வரைக்கும் வாழ்ந்தவர். ஸோ அந்த ஜான் ஹஃப்லிங்ஸ் ஜாக்சன் அவர் எழுதின நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ், புக்ஸ் அதெல்லாமே வந்து செலக்ட் பண்ணி அதை 1931 1932 வரைக்கும் கோர்டன் மோர்கன் ஹோம்ஸ், ஜேம்ஸ் டெய்லர், ஃப்ரான்சிஸ் வால்ஸ் இவங்க 3 பேரும் எழுதி வெளியிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக ஃப்ரான்சிஸ் வால்ஸோடைய அம்மாவான ரோஸ் லைட் வால்ஸ் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1933ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் வால்ஸோடைய அப்பாவான மைக்கேல் சார்ல்ஸ் வால்ஸ் அவருமே வந்து அவருடைய கிட்டத்தட்ட 80 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஃப்ரான்சிஸ் வால்ஸோடைய அப்பா 1853ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவர் 1933ஆம் ஆண்டு அவருடைய 80 வயதில் இறந்து போகிறாங்க. இவருடைய அப்பா இறந்து போகும்போது அவர் ஒரு ஜேபியாக இருந்தாங்க, அதாவது ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ் அப்படின்ற ஒரு கௌரவ நீதித்துறை அதிகாரி அப்படின்ற கௌரவத்தோடு அவர் வந்து இறந்திருந்தாங்க. ஸோ இது வந்து ஃப்ரான்சிஸ் வால்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட பெரிய இழப்புகள், அப்பா அம்மாவுடைய இழப்பு. ஆனால் இதெல்லாம் கடந்து ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து தொடர்ந்து இவருடைய பங்களிப்புகளை இவர் வந்து கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக மிஸ்டர் கெனவியர் அப்படின்ற நியூராலஜிஸ்ட், மிஸ்டர் கெனவியர் அப்படின்ற ஒரு ஃபிசிஷியன் மருத்துவர், அவர் வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிசன் அப்படின்னு மருத்துவத்திற்குண்டான ஒரு பாட நூலை எழுதியிருந்தாங்க. அதனுடைய நியூரலாஜிக்கல் செக்ஷன், நரம்பியல் அந்த நரம்பு சார்ந்த அந்த ஒரு பிரிவை இவர் தான் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் தான் வந்து எழுதினாங்க. அதை 1936ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா மிஸ்டர் பிரைஸ் அப்படின்னு இன்னொரு ஃபிசிஷியன், அவரும் டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிசன் அப்படின்னு
மருத்துவத்திற்குண்டான ஒரு பாடநூல் எழுதினாங்க. அதனுடைய நியூரலாஜிக்கல் செக்ஷனையும் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் தான் எழுதினாங்க. அதை 1937 வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 1937 ஆண்டு தான் இவர் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து பிரெயின் அப்படின்ற ஒரு பெரிய மெடிக்கல் ஜேர்னல் அதனுடைய ஒரு எடிட்டராக நியமிக்கப்படுறாங்க. அதனுடைய எடிட்டராக நியமிக்கப்பட்ட பிறகு ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இவர் வந்து கொடுக்குறாங்க. குறிப்பாக இவர் வந்து செரிப்ரல் கோர்டெக்ஸ் அப்படின்னா நம்மளுடைய மூளையினுடைய ஒரு பகுதி, அதனுடைய செயல்பாடு, அதே மாதிரி அதனுடைய செயல்பாடு எப்படி நம்மளுடைய இயக்கத்துக்கு, உடல் இயக்கத்துக்கு வந்து உதவியாக இருக்குது அப்படின்ற குறித்து இவர் ஒரு ஒர்க்கை எழுதினாங்க. அதை த ஃபங்க்ஷன் ஆஃப் தி செரிப்ரல் கோர்டெக்ஸ் இன் ரிலேஷன் டு மூமெண்ட் அப்படின்ற டைட்டிலில் இவர் வந்து அந்த பிரெயின் அப்படின்ற மெடிக்கல் ஜேர்னலில் எடிட்டராக இருக்கும்போது வெளியிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் 1939 செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போரானது தொடங்குது. இதே காலகட்டத்தில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து on neural physiology in relation to awareness of pain அப்படின்னு இன்னொரு ரிசர்ச் பேப்பர், இதையும் அதே அந்த ஒரு பிரெயின் அப்படின்ற மெடிக்கல் ஜேர்னல்லையே ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து வெளியிடுறாங்க. இதில் வந்து நம்ம எப்படி நம்மளுடைய வலியை உணர்றோம், அது எந்த நரம்பு எப்படியான அந்த சிக்னல்ஸ்லாம் கிடைச்சி நம்மளுடைய பிரெயின் வந்து நமக்கு வலியை உணர்த்துது, இது குறித்து ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான புக்கு 1940 டிசீசஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு எழுதி வெளியிட்டாங்க. அதாவது நரம்பு மண்டலத்தின் நோய்கள் அப்படின்னு சொல்லி அந்த நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பல நோய்கள் குறித்து 1940 ஃப்ரான்சிஸ் வால்ஸ் இந்த ஒரு ஒர்க்கை பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1941 அயர்லாண்டில் இருக்கிற நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் அயர்லாந்து அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஹானரி டாக்டரேட் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை 1941 ஃப்ரான்சிஸ் வால்ஸுக்கு வழங்கி இவரை வந்து கௌரவப்படுத்தினாங்க. இது இவருடைய கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்து வந்தாலும் பிரெயினுடைய எடிட்டராக இவர் தொடர்ந்து இன்னும் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வெளியிட்டாங்க. டிசீசஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டமுடைய அடுத்தடுத்த பதிப்புகள், அடுத்தடுத்த அடிஷன்ஸையும் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து எழுதி வெளியிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1945 இந்த இரண்டாம் உலகப் போர் முடிவடையுது. இதுக்கப்புறம் 1946 காலகட்டத்தில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இன்னும் கூடுதலாக நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து தொடர்ந்து எழுதி வெளியிட்டாங்க. இந்த நிலையில தான் ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன், இது இங்கிலாந்துல இருக்கிற லண்டன்ல இருக்கு, அதனுடைய ஒரு ஃபெல்லோவா 1946 இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1946 ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் இன் நியூராலஜி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான புக்கு, இது 1948 எழுதி வெளியிடுறாங்க. அதே 1948 ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ஒரு ஹார்வே நோரேட்டராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஹார்வே நோரேட்டர் அப்படின்றது வில்லியம் ஹார்வே அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் ஹார்வியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் இறந்த பிறகு அந்த வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வே நோரேசன் அப்படின்னு ஒரு மருத்துவ சொற்பொழி ஒன்று இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் நிறுவப்பட்டது. அதுவும் வந்து வருடம் வழங்குறதுக்கு தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி 1948 ஃப்ரான்சிஸ் வால்ஸ் தான் ஒரு ஹார்வே நோரேட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து ஒரு ஹார்வே நோரேட்டராக த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெடிசன் அண்ட் இட்ஸ் பிளேஸ் அமாங் த சயின்ஸ் அப்படின்னு சொல்லி இவருடைய மெடிக்கல் லெக்சரை கொடுத்துட்டு ஹார்வே நோரேசன் கொடுத்து அந்த ரிசர்ச் பேப்பராகவும் 1948 ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா 1950 ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அது வந்து இவர் ஒரு லினேயன் லெக்சரராக நியமிக்கப்பட்டு ஹியூமனிசம், ஹிஸ்ட்ரி அண்டு நேச்சுரல் சயின்ஸ் இன் மெடிசன் அப்படின்ற டைட்டிலில் அந்த புக்கை 1950 ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து வெளியிட்டாங்க. இந்த 1950 தான் ஃப்ரான்சிஸ் வால்ஸோடைய மனைவியான அந்த பெர்தா மேரி டென்னஹி வால்ஸ் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது ஃப்ரான்சிஸ் வால்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு பெரிய இழப்பாக இருந்தது. ஆனால் இப்படி இழப்புகள் தொடர்ந்து நடந்து வந்தாலும் பொது வாழ்க்கையில் இவருக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக அதே 1950 ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் நியூராலஜிஸ்ட் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் நியூராலஜிஸ்ட் இது வந்து நிறுவப்படுறதுக்கு ஒன் ஆஃப் த கோ ஃபவுண்டர்ஸாக இவரும் ஃப்ரான்சிஸ் வால்ஸும் வந்து இருந்திருந்தாங்க. ஸோ அதனுடைய பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1951 வரைக்கும்
அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் நியூராலஜிஸ்டோடைய பிரசிடெண்ட்டாக ஃப்ரான்சிஸ் வால்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1952ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1953ஆம் ஆண்டு ஃபெரியர் லெக்சரராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. டேவிட் ஃபெரியர் அப்படின்னு ஒரு நபர், அவரும் ஒரு நியூராலஜிஸ்ட் தான். அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவர் இறந்த பிறகு அவருடைய பேரில் ஃபெரியர் லெக்சர் அப்படின்றது ராயல் சொசைட்டியில் நிறுவப்பட்டது. அது வழங்க 1953ஆம் ஆண்டு இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இவர் வந்து த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிளினிக்கல் அப்சர்வேஷன் டு செரிப்ரல் பிசியாலஜி, அதாவது த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிளினிக்கல் அப்சர்வேஷன் டு செரிப்ரல் பிசியாலஜி அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு மெடிக்கல் லெக்சராக 1953 இவர் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதே 1953ஆம் ஆண்டு தான் இவருக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைச்சது. அதாவது யுனைடெட் கிங்டம் தரப்பில் இருந்து குயின் எலிசபெத் II மூலமாக இவர் வந்து நைட் பேச்சுலர் பட்டத்தை பெற்றாங்க. அதாவது இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ 1953ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட இவருடைய 68 வயதிலிருந்து தான் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து சர் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1954ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் விலகுறாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு அப்புறமா ஃப்ரான்சிஸ் வால்ஸுக்கு வெளிநாடுகளில் இருந்தும் நிறைய கௌரவங்கள் கிடைக்க தொடங்கி இருந்தது. அதில் குறிப்பாக அமெரிக்காவிலேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஒஹாயோவில் இருக்கிற சின்சினாட்டி, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டி தரப்பிலிருந்து ஹானரி டாக்டரேட் கௌரவ டாக்டர் பட்டம் 1959ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் வால்ஸுக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் ஹைஜீன் அண்டு பப்ளிக் ஹெல்த் அதுக்குண்டான ஒரு பிரசிடெண்ட்டாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் அடுத்த 2 ஆண்டு 1964 வரைக்கும் ராயல் சொசைட்டி ஆஃப் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த்தோடைய பிரசிடெண்ட்டாக ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 1964ஆம் ஆண்டு இவர் படித்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் அதே 1964ஆம் ஆண்டு ஹார்வின் மெடல் அதுவும் வந்து ஃப்ரான்சிஸ் வால்ஸுக்கு அந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் இவர் ரிட்டையர் ஆகியே வந்து அந்த ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஃபார் நியூராலஜி அண்ட் நியூரோ சர்ஜரி அங்கே 1950 இவர் ரிட்டையர் ஆனாங்க. ஸோ 1964 அப்படின்னு சொல்லும்போது ரிட்டையர் ஆகிய 14 ஆண்டுகள் கடந்திருந்தது. ஆனாலும் கூட அங்கே ஒரு கன்சல்டிங் நியூராலஜிஸ்டாக ஒரு ஆலோசனை நரம்பியல் நிபுணராக தொடர்ந்து ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1965ஆம் ஆண்டு ஃபர்தர் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் இன் நியூராலஜி அப்படின்னு இன்னொரு ஒர்க்கை வந்து இவர் எழுதி வெளியிட்டாங்க. இந்த காலகட்டத்திலலாம் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இவருடைய மருத்துவமனை மூலமாக நியமிக்கப்படக்கூடிய பல பொறுப்புகளுக்கு எந்த விதமான பணமும் வாங்கலை. பணம் வாங்காமலே நிறைய சேவை ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து செஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறமா இவர் டிசீசஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு 1940 இவர் ஆரம்பித்ததினுடைய புத்தகத்தினுடைய அந்த பதிப்புகள் அதை தொடர்ந்து இவர் வெளியிட்டு 1970ஆம் ஆண்டு டிசீசஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டத்தோடைய 11வது பதிப்பை இவர் வந்து 11th எடிஷனை வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இவர் வந்து உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் வயது முதிர்ச்சியின் காரணமாக 1973ஆம் ஆண்டு பிப்ரவரி 21 அன்னைக்கு இவருடைய 87 வயதில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1973 பிப்ரவரி 21 அன்னைக்கு இவருடைய 87 வயதில் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போகும்போது இவருடைய 2 மகன்கள் உயிரோடு இருந்தாங்க. அந்த 2 மகன்களில் ஒருத்தர் வந்து ஜான் மைக்கேல் வால்ஸ் அப்படின்றவர். அவரும் வந்து ஃப்ரான்சிஸ் வால்ஸை போலவே ஒரு மருத்துவர் ஆனாங்க. அவர் மருத்துவம் ஆனது மட்டும் இல்லாமல் வில்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. அதை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல ஃப்ரான்சிஸ் வால்ஸோடைய முறையை வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரான்சிஸ் வால்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து மருத்துவத்திற்கு குறிப்பாக நரம்பியலுக்கு ஆற்றின பங்களிப்பு ஆகச்சிறந்தது. இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளைக்கும் நரம்புக்கும் உள்ள தொடர்பு, மூளைக்கும் மனதிற்கும் உள்ள தொடர்பு, அதே மாதிரி தத்துவ ரீதியாக மூளைக்கும் மனதிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அதுக்கப்புறமா வந்து இந்த இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் அப்படின்ற அந்த ஹியூமன் ரிஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு நரம்பியலில் பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து புரிகிறதுக்கு காரணமாக ஃப்ரான்சிஸ் வால்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஃப்ரான்சிஸ் வால்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.